அஞ்சலி பாட்டியை பற்றி பேசியதும் குழப்பமான அனன்யா, பாட்டிக்கு என்னாச்சு அஞ்சலி? பாட்டியை என்ன பண்ண என்று கவலை நிறைந்த குரலில் கேட்டாள். ஹே அனன்யா, கூல். தர்ஷிமிகா கிட்ட அந்த பேச்சு பேசின, இப்ப பாட்டின்னு சொன்னதும் அப்படியே உன்னோட முகம் மாறிடுச்சு. நான் அவங்களுக்கும் தானே பேத்தி, அவங்கள நான் என்ன பண்ணிட போறேன்? உனக்குதான் அவங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம தனியா விட்டுட்டு போயிட்ட. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியுமா சொல்லு? அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் என்ற வார்த்தையை அஞ்சலி அழுத்தமாக கூறினாள். அதில் கோபமானவள், இங்க பாரு அஞ்சலி, பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ என்று மிரட்ட. அட என்னக்கா, எப்பவும் பிபி பேஷண்ட் மாதிரி எகிரிக்கிட்டே இருக்க. நான் அவங்கள ஒன்னும் பண்ணல. பாட்டி ரொம்பவே நல்லா இருக்காங்க. நான் என்னதான் பாத்துக்கிட்டாலும் அவங்க உன்ன நினைச்சுதான் ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. பர்த்டே அன்னைக்காவது உன்னை பார்க்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. வேணும்னா வீட்டுக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னு நீயே தெரிஞ்சுக்கோ. நீ வந்து பார்த்தா ஓம் பாட்டி நல்லா இருப்பாங்க, இல்லனா என்ன ஆகும்னு என்னால கேரண்டியா சொல்ல முடியாது என்று கூறினாள் அஞ்சலி. அவள் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு பேசுவதை உணர்ந்த அனன்யா இந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் என்று நினைத்தாள். ஐயோ, இந்த அனன்யா ஏன் இவ்ளோ நல்லவளா இருக்காளோ? சரியான எமோஷனல் இடியட். துள்ளிக்கிட்டு மேல போனவ பாட்டின்னு சொன்னதும் அப்படியே இறங்கி வந்துட்டா. இது ஒண்ணும் போதும், இத வச்சு என்னோட அடுத்த காரியத்தை முடிச்சிடுவேன் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அஞ்சலியிடம் பேசிவிட்டு வந்த அனன்யா நேராக சித்தார்த்தின் காரில் வந்து ஏறினாள். இவ்வளவு நேரம் புன்னகையுடன் இருந்த அனன்யாவின் முகம் திரும்பி வந்த போது கவலையுடன் இருப்பதை சித்தார்த்தும் கவனித்தான். ஆனால் மித்ரனின் முன்னால் எதையும் பேச வேண்டாம் என்று யோசித்தவன் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் காரை ஸ்டார்ட் செய்தான். அஞ்சலியிடம் கோபமாக பேசிவிட்டு வந்தாலும் அனன்யாவிற்கு பாட்டியை நினைத்து கவலையாக இருந்தது. வீட்டின் முன்பு கார் நின்றதும் தான் தன் சுய நினைவிற்கு திரும்பினாள் அனன்யா. டான்ஸ் ஆடி முடித்த களைப்பில் மித்ரன் பின் சீட்டில் தூங்கி இருக்க அவனை தூக்க சென்ற போது அதை பார்த்த சித்தார்த், நீயும் ரொம்ப டயர்டா இருக்க, நானே குழந்தைய தூக்கிட்டு வரேன் என்றான். சரி என்று தலையசைத்த அனன்யா முன்னால் நடக்க குழந்தையை தூக்கி கொண்டு அவள் அருகில் நடந்து வந்த சித்தார்த், என்னாச்சு? டான்ஸ் முடிச்சிட்டு திருப்பி வந்ததுல இருந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு என்று கேட்டான். அஞ்சலி சொன்ன விஷயத்தை சித்தார்த் வரை கொண்டு போக விரும்பாத அனன்யா, ச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து சென்றாள். அனன்யா தன்னிடம் எதையோ மறைக்கிறாள் என்று உணர்ந்த சித்தார்த் மேற்கொண்டு அவளிடம் எதையும் கேட்கவில்லை. மூவரும் ஒன்றாக உள்ளே வருவதை கண்ட செண்பகத்திற்கு மனது நிறைவாக இருந்தது. தன்னை கடந்து சென்ற அனன்யாவிடம், இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் எப்படி போச்சுமா என்று கேட்டார். தன் பாட்டியின் ஞாபகத்திலேயே வந்து கொண்டிருந்த அனன்யாவிற்கு செண்பகம் பேசியது காதில் விழவில்லை. எனவே அவள் பதில் சொல்லாமலே கடந்து செல்ல அதை கவனித்த சித்தார்த் அனன்யாவின் தோளை தட்டி, அவங்க உன்னதான் கேக்குறாங்க என்றான். ஆ என்று திரும்பி பார்த்த அனன்யா, சாரிமா, என்ன கேட்டீங்க என்று கேட்க, அதாமா இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி போச்சு என்று கேட்டார் செண்பகம். மீண்டும் பழைய உற்சாகத்திற்கு வந்த அனன்யா மூச்சு விடாமல் நடந்த அனைத்தையும் கூறினாள். அதை முழுவதுமாக கேட்ட செண்பகம், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அனன்யா மீண்டும் சிரித்து சந்தோஷமாக பேசுவதை கண்டு நிம்மதியான சித்தார்த் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றான். அதே நேரம் ஸ்கூலில் இருந்து திரும்பி வந்த தர்ஷ்மிகா கோபத்துடன் வீட்டிற்குள் வந்து நேராக தன் அப்பாவிடம், அப்பா, இன்னைக்கு உங்க பொண்ண அந்த அனன்யா அவமானப்படுத்திட்டா தெரியுமா என்று சினுங்களுடன் கூறினாள். அதை கேட்டு கோபமான நாராயணன், நீ மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவளையும் அவ பையனையும் வெளியே தூக்கி போட சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்க, எங்க அந்த பிரின்சிபல் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசினாரு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருங்க, இல்லனா வேற ஸ்கூல் பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு என்று அழுது கொண்டே தர்ஷ்மிகா சொல்ல, அது நாராயணனின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அப்பாவும் மகளும் பேசிக்கொள்வதை பார்க்கும் பொழுது அஞ்சலிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் தன்னை நல்லவள் போல எப்பொழுதும் காட்டிக்கொள்ள, சாரி அங்கிள், நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க அக்கா எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல. அவ ஒவ்வொரு தடவை உங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கும் போது எனக்கு தான் கில்ட் ஆகுது என்று வருத்தப்படுவதை போல நடித்தாள். அதை கேட்ட நாராயணன் அவர் மனைவி சுந்தரியை பார்த்தார். சுந்தரி உடனே அஞ்சலியின் தலையை அன்பாக கோதிக்கொண்டே, நீ எதுக்காகமா சாரி கேட்கணும்?
என்று கூறினார். நடப்பதையெல்லாம் அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் பிரகாஷ். அதை பார்த்த நாராயணன், என்ன பிரகாஷ், ஏன் அமைதியா இருக்க? நம்ம தர்ஷ்மிய பாரு, அந்த அனன்யாவால எவ்வளவு அழறான்னு. இதுக்கு மேல அந்த அனன்யாவை சும்மா விடக்கூடாது, புரியுதா என்று சொல்ல சரி என்று வேகமாக தலையசைத்தான் பிரகாஷ். மறுபுறம் தன் அறைக்கு திரும்பிய அனன்யாவிற்கு திரும்ப திரும்ப பாட்டி ஞாபகம் வர, நாமே இப்போவே ரகசியமா பாட்டிய பாத்துட்டு வந்துடக்கூடாது. இந்த நேரம் எப்படியும் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. பாட்டி எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாத்துட்டு வந்துடுவோம் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக தன் போனை மட்டும் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். மித்ரனை தூங்க வைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பிய சித்தார்த் ஃப்ரெஷ்அப் ஆனதும் வழக்கம் போல தனது அடுத்த நாளுக்கான வேலைகளை பற்றி PA-உடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யாரோ வெளியில் நடந்து செல்வதைப் போல உணர்ந்தவன், நீ கட் பண்ணு, நான் அப்புறம் கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தவன் மெதுவாக தன் அறையின் கதவை திறந்து பார்த்தான். வெளியே அனன்யா பூனை போல மெதுவாக நடந்து சென்று மெயின் டோர் கதவை திறப்பதை கவனித்தவன் மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்து அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றான். அனன்யா சில அடி தூரம் செல்லும் பொழுதே ஒரு ஆட்டோ எதிரில் வர அதில் ஏறி புறப்பட்டாள். சித்தார்த்தும் அவளை பின்தொடர்ந்து காரில் ஆட்டோவை ஃபாலோ செய்தான். சிறிது நேரத்தில் அனன்யா குணசேகரின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். பின்னால் ரகசியமாக நின்றிருந்த சித்தார்த் அவள் என்னதான் செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருக்க, கீழே எதையோ தேடி எடுத்தவள் சிறிய இரும்பு குச்சியை வைத்து ஒரு நொடியில் பூட்டை திறந்தாள். அதை பார்த்த சித்தார்த் வாயில் கை வைத்தபடி, அடிப்பாவி, பெரிய ப்ரொஃபஷனல் திருடியா இருப்பா போல, அசால்ட்டா பூட்டை திறந்துட்டா என்று நினைத்து வியந்தான். பூட்டை திறந்து உள்ளே சென்ற அனன்யா மெயின் டோர் வழியாக செல்லாமல் பின்கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு இந்த வீட்டில் எங்கெல்லாம் CCTV கேமரா இருக்கும் என்று தெரியும். அதனால் தன் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து நடந்தாள். அனைத்தையும் கடந்து பின்னால் சென்றவள் கையிலிருந்த காந்தத்தை கொண்டு கதவை உள்ளிருந்து திறக்கும் வகையில் முயற்சி செய்தாள். அவள் நினைத்தது போலவே கதவு திறந்து கொள்ள மெதுவாக வீட்டினுள் நுழைந்தாள். அவளுக்கு இந்த நேரம் மனதிலிருந்த ஒரே எண்ணம் பாட்டியை பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான். எனவே எதை பற்றியும் யோசிக்காமல் அவரை தேட முடிவு செய்தாள். தன் சிறு வயதிலிருந்தே பழகிய வீடு என்பதால் இருட்டில் செல்வது அவளுக்கு கடினமாக இல்லை. அப்பொழுது அந்த இடத்தில் யாருடைய காலடி சத்தமோ கேட்க அதை உணர்ந்த அனன்யா சட்டென ஒரு அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். சில நொடிகள் வாயை மூடிக்கொண்டு தன் பதட்டத்தை மறைத்துக் கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். தன்னை நோக்கி காலடி சத்தம் நெருங்கி வந்ததை உணர்ந்த அனன்யாவிற்கு முகமெல்லாம் வியர்க்க தொடங்கியது. அவள் தன் வாயை மூடிக்கொண்டு மூச்சு கூட விடாமல் அமைதியாக இருந்தாள். அஞ்சலின் அறையை திறக்க கை நீட்டிய போது, ஏ அஞ்சலி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற என்று அஞ்சலியின் அம்மா மீனா சொல்ல, தன் அம்மாவின் குரல் கேட்டு திரும்பிய அஞ்சலி சோகமான முக பாவனையுடன், அட போங்கம்மா, நீங்க வேற, எனக்கு அந்த கிழவிய நினைச்சா தூக்கமே வரமாட்டுது. எப்பவும் ஏதாவது கடுப்பேத்துற மாதிரியே பண்ணுது, அதான் வெளியே வந்த என்றாள். அஞ்சலி சொன்னதை கேட்டு புன்னகைத்த மீனா, நான் தான் தண்ணி குடிக்கலாமேன்னு கதவை திறந்த. ஆமா, கிழவி இப்போ நல்லா தானே இருக்கு என்று ஏளனமாக கேட்டார். அதுக்கு என்ன, நல்லா குத்துக்கல்லு மாதிரி நல்லா தான் இருக்கு. அந்த கிழவியால சில காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதுக்காக தான் அதை விட்டு வச்சிருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு இருக்கு அதுக்கு கச்சேரி என்று சலித்துக் கொண்டே கூறினாள் அஞ்சலி. அம்மாவுக்கு பொண்ணுக்கும் மரியாதைனா என்னன்னே தெரியாது என்று எண்ணியவள் இருவரும் அங்கிருந்து செல்லும் வரை அமைதியாக இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியில் நிசப்தமாக இருக்க மெல்ல கதவை திறந்து பாட்டி இருக்கும் அறைக்குள் சென்றாள். படுக்கையில் பாட்டி அசந்து தூங்கிக் கொண்டிருக்க அந்த மங்கலான வெளிச்சத்தில் சிறிது நேரம் பாட்டியின் அருகில் நின்றிருந்த அனன்யா கலங்கிய கண்களுடன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள். வெளியே வந்த அனன்யா மெதுவாக படிக்கட்டில் இறங்க ஆரம்பித்தாள். ஆனால் அங்கே தண்ணீர் இருந்ததை கவனிக்காதவள் அதில் கால் வைக்க வழுக்கி தடுமாறி படிக்கட்டில் உருண்டு விழுந்தாள். சத்தம் கேட்டு வீட்டில் அனைத்து விளக்குகளும் போடப்பட்டது. அதை பார்த்து பதட்டமான அனன்யா தன் கை கால்களில் ஏற்பட்ட காயத்தை பொருட்படுத்தாமல் மெதுவாக நடந்து சென்று படிக்கட்டின் பின்னால் மறைந்து கொண்டாள். யாரோ வீட்டிற்குள் நடமாடுவதைப் போல உணர்ந்த குணசேகரனும் அஞ்சலியும் வெளியில் வந்து தேட ஆரம்பித்தனர். தான் எப்படியும் மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்று பயந்தாள் அனன்யா. ஆனால் சரியான நேரத்தில் உள்ளே வந்த சித்தார்த் யாருக்கும் தெரியாமல் அனன்யாவை பாதுகாப்பாக காருக்கு அழைத்து சென்றான். சிறிது நேரம் கழித்து அனன்யா பக்கம் திரும்பிய சித்தார்த், ஓ மனசுல என்ன, ஜேம்ஸ் பாண்ட் பட ஹீரோயின் நினைப்பா?
நான் மட்டும் சரியான நேரத்துல வரல, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி உன்னை கும்மி இருப்பாங்க என்றான் கோவத்தில். அனன்யா அமைதியாக இருந்தாள். சிறிது நேரத்தில் இருவரும் வீடு வந்து சேர தன் வலியை பொருட்படுத்தாமல் மெதுவாக நடந்து சென்றாள் அனன்யா. காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு நடந்து வந்த சித்தார்த் அனன்யா தாங்கி நடப்பதை கவனித்து அவள் அருகில் வேகமாக வந்து பார்க்க, அனன்யாவின் கை கால் என எங்கும் கீறலும் வெட்டுக்காயங்களும் இருப்பதை கவனித்தான். அதை கண்டு பதட்டமான சித்தார்த், இவ்ளோ அடிபட்டு இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அப்பவே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்கலாம்ல என்று கோபத்துடன் கேட்க, அனன்யா வலியில் கலங்கிய கண்களுடன், கீழே விழும்போது கிழிச்சுக்கிட்ட, சின்ன காயம்தான், தானா சரியாயிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சித்தார்த் அவளை தூக்கி கொண்டான். என்ன செய்றீங்க, விடுங்க, என்ன என்னால நடந்து வர முடியும் என்று இறங்க முற்பட்டாள் அனன்யா. சைலண்டா வரணும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பூவை போல மென்மையாக அவளை தூக்கி கொண்டு வீட்டினுள் நுழைந்தான் சித்தார்த். அனன்யாவை தூக்கி கொண்டு வருவதை கண்டு பதட்டமான செண்பகம், என்னாச்சு தம்பி, அனன்யாமாவுக்கு எப்படி அடிபட்டுச்சு என்று கவலையுடன் கேட்க, அதெல்லாம் நான் அப்புறமா விவரமா சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு ரூமுக்கு வாங்க என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவின் அறைக்கு அழைத்து சென்றான். சித்தார்த் தன்னிடம் இந்த அளவு கனிவாக நடந்து கொள்வதை பார்க்க அனன்யாவிற்கு சங்கடமாக இருந்தது. அவனிடம் எதுவும் சொல்லாமல் வெளியே சென்ற குற்றுணர்வு அவளை வேதனைப்படுத்த கண்கள் கலங்கி போனாள் அனன்யா. கை கால்களில் அடிபட்ட நிலையில் இருந்த அனன்யாவை தூக்கி கொண்டு அவள் அறைக்குள் சென்ற சித்தார்த் அவளை மெதுவாக கட்டிலில் படுக்க வைத்து செண்பகம் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த மருந்தை போட்டுவிட ஆரம்பித்தான். வலிக்குது, மெதுவா என்று அனன்யா கத்த, ஓ, மேடமுக்கு சாகசம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியலையா? பெரிய சினிமா ஹீரோயின் மாதிரி பூட்டெல்லாம் திறந்து வீட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்க, உள்ள இருக்கிறவங்க பாத்திருந்தா இதை விட பலமா அடிபட்டிருக்கும் என்று கேலி செய்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரோ ஹெல்ப் பண்ணலனாலும் நானே ஜாக்கிரதையா வந்திருப்பேன் என்று அனன்யா சினுங்களுடன் கூறினாள். அனன்யாவின் தன்னம்பிக்கையை கண்டு தனக்குள் புன்னகைத்த சித்தார்த் அவளின் காயத்திற்கு முடிந்தவரை மென்மையாக மருந்து போட்டு விட்டான். கால் விரல்களில் மருந்து போட்டுவிட்ட சித்தார்த் மெதுவாக அவள் போட்டிருந்த மேக்ஸி டிரெஸ்ஸை தூக்கிவிட்டு முழங்கால் பார்க்க அது முழுவதும் சிராய்ப்பு ஏற்பட்டு காயமாக இருந்தது. சித்தார்த் அவளை நெருங்கி சென்று அவளின் பாதங்களை தொட்டு முழங்காலில் இருந்த துணியை விலக்கும் போது அனன்யாவிற்கு வெட்கத்தில் முகம் சிவந்து போனது. இல்ல, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் என்று அனன்யா வெட்கப்பட, டாக்டர் மாதிரி நினைச்சுக்கோ என்று சொல்லிக்கொண்டே சித்தார்த் எந்த சங்கடமும் இல்லாமல் அவளுக்கு மென்மையாக மருந்து போட்டு விட்டான். கடவுளே, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? என்னால இவர்கிட்ட நெருங்கவும் முடியல, விலகி போகவும் முடியல. என்னை இப்படி ஒரு நிலைமையில மாட்டிவிட்டு நீங்க தூரம் நின்னு ரசிச்சு பாக்குறீங்கல்ல என்று மனதிற்குள் கடவுளையும் விட்டு வைக்காமல் திட்டிக்கொண்டு இருந்தாள். அவளின் சிவந்த உதடுகள் தன்னை அருகே அழைப்பது போல தோன்றினாலும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டவன் தொண்டையை கனைத்துக் கொண்டு, மருந்து போட்டுட்ட, கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி எந்த பூட்டை திறந்து உள்ள போகாம அமைதியா இரு என்று கேலி செய்தான். அவனின் கிண்டல் பேச்சில் தன்னிலைக்கு வந்தவள், ஆமா, நீங்க எப்படி திடீர்னு அங்க வந்தீங்க என்று கேட்டாள். நீ எதுக்கு அர்த்த ராத்திரியில திருட மாதிரி ரகசியமா போன என்று சித்தார்த் குழப்பத்துடன் கேட்டான். பாட்டிக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன், அதான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்க போன என்று சொன்னாள் அனன்யா. அடுத்த நாள் சத்யாவின் யூடியூப் ரிலீஸ் வைரலாகி இருப்பதை பார்க்கும் பொழுது யுவனுக்கு எரிச்சலாக வந்தது. அனன்யா இந்த ரீல்ஸை டைரக்டர் ரத்தினத்தை அணுகுவதற்கு தான் செய்கிறாள் என்று கேள்விப்பட்ட யுவன் அந்த திட்டத்தை எப்படியாவது தவிடுபொடியாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். அப்பொழுது உள்ளே டேவிட் வர, நீ நேத்து என்ன சொன்ன? அந்த சத்யா போட்ட ரீல்ஸ் எல்லாம் பலூன் மாதிரி ஒரே நாள்ல அடங்கிடும்னு சொன்ன, அது என்னன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது, இப்படியே போனா அவன் நம்மள 10 காசுக்கு மதிக்க மாட்டான், பாத்துக்கோ என்று கூறினான். யுவன் சொன்னதை பொறுமையாக கேட்ட டேவிட், நீ ஒண்ணுதுக்கெல்லாம் கவலைப்படாத யுவன், இவங்க இப்பதான் விதை போட்டு இருக்காங்க, நாம அதுக்குள்ள அந்த விதைய வளராத ஒரு இடத்துல புதைச்சு வச்சிடுவோம் என்று வன்மத்துடன் கூறினான். நீ எதையும் புரியுற மாதிரி சொல்ல மாட்டியா என்று யுவன் கடுப்புடன் கேட்க, புன்னகையுடன் அவனை பார்த்த டேவிட், இப்பதான் ஒரு உப்மா கம்பெனில ஹீரோ ஆடிஷன் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். நம்ம பாஸ் விஷால வச்சு இதுல மெயின் ஹீரோ அவன்தான் சொல்லி அவன் இதுல கோத்து விட்டுடலாம், கடைசி வரைக்கும் அவன் தலை தூக்க முடியாது என்று சத்தமாக சிரித்தான். மறுபுறம் காலையில் எழுந்த அனன்யாவிற்கு முட்டி வலி மோசமாக இருக்க அவளால் தரையில் காலை எடுத்து வைக்க முடியவில்லை.
யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பாதவள் வாஷ்ரூம் போகலாம் என்று எண்ணி கட்டிலை பிடித்துக்கொண்டே ஒற்றை காலை ஊன்றி குதிக்க அப்படியே நிலை தடுமாறினாள். அதற்குள் ஓடி வந்த சித்தார்த் அவளை தாங்கிக் கொள்ள அவன் கைகளில் வந்து விழுந்தாள் அனன்யா. சத்தம் கேட்டு அறைக்குள் ஓடி வந்த மித்ரன் அனன்யா கை கால்களில் அடிபட்டு இருப்பதை பார்த்து, ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் கை கால்லாம் இப்படி அடிபட்டு இருக்கு என்று வருத்தமாக கேட்டான். மித்ரனின் கவலையான முகத்தை பார்த்த சித்தார்த், அது ஒண்ணும் இல்ல மித்ரன், நைட்டு உங்க அம்மாவுக்கு தூக்கம் வரலன்னு வெளியில வாக்கிங் போனாங்களாம். அப்போ தரையில கிடந்த ஒரு பெரிய கல்ல கவனிக்காம கீழே விழுந்துட்டாங்க. அதுல பாவம் அடிபட்டுடுச்சு, அப்படிதானே என்று சொல்லி அனன்யாவை நக்கலாக பார்த்தான். அனன்யாவும் மித்ரனுக்கு என்ன சொல்லி விளக்குவது என்று புரியாமல் சித்தார்த் சொன்ன பொய்யை ஆமோதிப்பது போல தலையசைத்தாள். பின்பு சித்தார்த் மீது சாய்ந்திருப்பதை உணர்ந்தவள் எழ முற்பட்ட போது சித்தார்த் அவளை தடுத்து நிறுத்தி, நானே தூக்கிட்டு போறேன் என்று சொல்லி மெதுவாக அவளை வாஷ்ரூம் வரை தூக்கி கொண்டு சென்றான். பின்பு அவள் வெளியே வந்ததும் அனன்யாவை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் மீண்டும் படுக்கையில் உட்கார வைத்தான். தன் அப்பா அம்மாவை அக்கறையாக கவனித்துக் கொள்வதை கண்ட மித்ரன், வாவப்பா, நீங்க ஒரு சூப்பர் டாட் மட்டும் இல்ல, சூப்பர் ஹஸ்பண்ட் கூட. அம்மாவை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நானும் பெரியவனானதும் இப்படிதான் அம்மாவை நல்லா கவனிச்சுக்குவேன் என்று உற்சாகத்துடன் கூறினான். அவன் சொன்னதை கேட்ட சித்தார்த், அம்மாவை மட்டும் இல்ல, வளர்ந்ததும் நமக்காக வர பொண்டாட்டியையும் நல்லா கவனிச்சுக்கணும் என்று கூறினான். சித்தார்த் தனக்கு துணையாக இருந்திருக்க கூடாதா என்று யோசித்தாள் அனன்யா. அன்று ஒரு நாள் மட்டும் அனன்யா ஆபீஸிற்கு செல்லாமல் விடுமுறை எடுத்துக்கொள்ள சித்தார்த்தும் ஆபீஸ் வேலைகளை வீட்டிலேயே பார்த்து கொண்டு அனன்யாவையும் கவனித்துக் கொண்டான். சித்தார்த் தன் மீது ஒவ்வொரு முறையும் அக்கறையுடன் நடந்து கொள்ளும் பொழுது அந்த கவனிப்பு அனன்யாவை தடுமாற வைத்தது. அடுத்த நாள் காலை சித்தார்த் வழக்கம் போல அலுவலகத்திற்கு சென்று தன் கேபினில் உட்காரும் பொழுது அவனுடைய டேபிளில் எந்த அட்ரஸும் இல்லாமல் ஒரு போஸ்ட் வந்திருந்தது. அதை எடுத்து பார்த்தவன் கோபமாக தன் பிஏவை அழைக்க பயத்துடன் ஓடி வந்தவன், சாரி சார், நானும் இப்பதான் வந்தேன். இந்த போஸ்ட் யாரு எப்ப வச்சதுன்னு தெரியல, நான் விசாரிச்சு சொல்றேன் என்று கூறினான். கோபத்துடன் பல்லை கடித்த சித்தார்த், டூ இட் என்று சொல்லி அமைதியாக போஸ்டை கையில் எடுத்த சித்தார்த், இங்க ஒர்க் பண்ற எல்லார்கிட்டயும் சொல்லிடு, இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாம போஸ்ட் வந்தா கொண்டு வந்தவனை பிடிச்சு வைக்கணும்னு சொல்லு என்று உத்தரவிட்டான். பிஏ வெளியேறியதும் தயக்கத்துடன் அந்த போஸ்டை திறந்த சித்தார்த் அதற்குள் ஒரு 3 மாத குழந்தையின் புகைப்படத்தை கண்டு வியந்தான். திகைப்புடன் அதை திரும்பி பார்க்க அந்த போட்டோவின் பின்னால், இந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சா 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட இருந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று எழுதியிருந்தது. அதை கண்டு திகைத்த சித்தார்த், இந்த குழந்தை யாரு? எதுக்காக இந்த குழந்தை போட்டோவை எனக்கு அனுப்பி இப்படி கன்ஃபியூஸ் பண்றது? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு புரியலையே என்று தனக்குள் யோசித்தவன் அந்த குழந்தையின் புகைப்படத்தையே பார்க்க அந்த கண்களை எங்கோ பார்த்தது போல தோன்றியது. யாரோ என்னோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடுறாங்க என்றவன் செக்யூரிட்டியை அழைத்து இதை பற்றி கண்டுபிடிக்க சொன்னான். அடுத்த நாள் தன் அலுவலகத்திற்கு வந்த அனன்யாவை முதலாளி அழைப்பதாக சொன்னதும் குழப்பத்துடன் உள்ளே செல்ல அங்கே விஷாலும் அவனை சுற்றி யுவனும் டேவிடும் நின்றிருந்தனர். முதலாளி இடத்தில் விஷால் உட்கார்ந்து இருப்பதை கவனித்த அனன்யா தன் அருகில் இருந்த ஊழியரிடம் அவனை பற்றி விசாரிக்க, அவர்தான் விஷால் அபிமன்யு என்றார் அவர். அதற்குள் அங்கு நின்றிருந்த யுவன் அவளை நக்கலான பார்வை பார்த்து, SS மீடியா எடுக்கிற புது படத்துக்கு ஹீரோவா நம்ம சத்யாவை செலக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அவனோட கால் ஷீட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்று கூறினான். அதை கேட்ட அதிர்ச்சியான அனன்யா, யாரு கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க? நான் சத்யாவை அந்த மாதிரி பேர் தெரியாத ஒரு கம்பெனி படத்துல நடிக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் அவனை வளர்த்து விடுறதே ரொம்ப பெரிய ஆக்டர் ஆக்கணும்னு தான். இப்படி முன்ன பின்ன தெரியாத இடத்துல சத்யா போனா அவரோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும் என்று வாதிட்டாள் அனன்யா. ஹலோ மேடம், அதை நீங்க முடிவெடுக்க கூடாது. அந்த கம்பெனியோட புது படத்துக்கு சத்யா தான் மெயின் ஹீரோ. அது எப்படி அவனோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணும்னு சொல்றீங்க? இது நிச்சயமா சத்யாவுக்கு நல்ல ஆஃபர். ஒழுங்கா அவனோட வழியில இருந்து விலகி நில்லுங்க, அவனுக்கு தானா நல்ல ஃபியூச்சர் அமையும் என்று அனன்யாவை கோபப்படுத்துவது போல பேசினான் டேவிட். யுவன் டேவிட் இருவரும் சேர்ந்து சத்யாவின் எதிர்காலத்தை வீணாக்க பார்ப்பதை புரிந்து கொண்ட அனன்யா மிகவும் தைரியமாக விஷாலை பார்த்து, அப்படியெல்லாம் யாருக்கும் சத்யாவை கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினாள். அனன்யாவின் அழகில் மட்டுமல்லாமல் அவளின் தைரியத்திலும் விஷால் மயங்கி போனான். இங்க பாருங்க மேடம்,
நீங்க எப்போ அவனுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்து எப்போ ஃபேமஸ் ஆக்க முடியும்னு சொல்லுங்க. நாம இப்ப வர சான்ஸை விட்டுட்டு வருமா வராதான்னு தெரியாத ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்க முடியாதுல்ல என்று கூறினான். விஷால் சொன்னதை கேட்ட அனன்யா சில நொடிகள் எதையோ யோசித்து விட்டு, இப்ப உங்களுக்கு என்ன சார் வேணும்? சத்யாவுக்கு இதை விட பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய டைரக்டர் கிட்ட வேலை பார்க்கற சான்ஸ் கிடைச்சா இந்த ஆஃபரை கைவிடுவீங்கல்ல என்று கேட்டாள். அஃப்கோர்ஸ், ஆனா அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது இல்லையா என்று விஷால் சொல்ல, ரொம்ப நாள் வேண்டாம், ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு பெரிய டைரக்டர் கூட சத்யா வேலை பார்க்கற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் என்று உறுதியுடன் சொல்லிவிட்டு யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினாள். அனன்யா செல்வதையே ரசித்துக் கொண்டிருந்த விஷாலை பார்த்த டேவிட், என்ன சார், அந்த மேடம் மேல உங்களுக்கு ஒரு கண்ணு போல என்று கேட்டதும் தன் பார்வையை திருப்பிக் கொண்ட விஷால், எப்படி கண்டுபிடிச்ச என்று குழப்பமாக கேட்டான். அதான் உங்க முகமே காட்டி கொடுக்குதே. நீங்க கவலைப்படாதீங்க சார், அந்த அம்மாவை எப்படியாவது உங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று விஷாலின் ஆசையை மேலும் தூண்டிவிடும் விதமாக கூறினான். அலுவலகத்தில் நடந்த பிரச்சனையின் காரணமாக அனன்யா மிகவும் டென்ஷனாக வீட்டிற்குள் வந்தாள். அவளை பார்க்கும் பொழுதே தன் அம்மாவின் மூட் சரியில்லை என்று உணர்ந்த மித்ரன் மிகவும் அமைதியான குழந்தையாக நடந்து கொண்டான். தன் அறைக்குள் வேகமாக திரும்பிய அனன்யா, எனக்கு நேரம் அதிகம் இல்ல, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் செய்யணும், சத்யா உங்க கைக்கு போக கூடாது என்று புலம்பிக் கொண்டே அறைக்குள் பூனை போல முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது செண்பகம் அவளை சாப்பிட அழைக்க ஃப்ரெஷ் அப் ஆனதும் கீழே இறங்கி வந்தாள் அனன்யா. மித்ரன் அவளை தொந்தரவு செய்யாமல் அவனாகவே சாப்பிடுவதை கண்ட அனன்யா, அடடா, இன்னைக்கு மித்துக்குட்டி ரொம்ப குட் பாயா நடந்துக்கிறானே, இப்படிதான் எப்பவும் சீக்கிரம் வந்து சாப்பிடணும் சரியா என்று கேட்க சமத்து குழந்தையாக தலையசைத்தான் மித்ரன். அதே நேரம் சரியாக வீட்டிற்குள் நுழைந்தான் சித்தார்த். மித்ரன் சாப்பிடுவதை கண்டவன், இங்க பாருறா, அம்மா பக்கத்துல ரொம்ப நல்ல பையனா உட்காந்து மித்ரனே தனியா சாப்பிடுறான் என்று ஆச்சரியமாக கேட்க, ஆமாப்பா, நான் தான் வளர்ந்துட்டேன் இல்லையா, அதான் குட் பாயா தனியா சாப்பிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே மித்ரன் அனன்யாவை பார்க்க சொல்லி சித்தார்த்திடம் கஞ்சாடை காட்டினான். அனன்யாவின் முகத்தை பார்க்கும் பொழுதே அவளின் மனநிலை சரியில்லை என்று சித்தார்த்திற்கு புரிந்தது. அவளிடம் விசாரிக்கலாம் என்று எண்ணிய போது செண்பகம் அவனிடம், தம்பி, இன்னைக்கு உன்னோட பேர்ல ஒரு போஸ்ட் வந்துருச்சு, ஆனா அதுல பேரு விலாசம் எதுவும் போடல என்று சொல்லி சித்தார்த் பெயரில் வந்த லெட்டரை அவனிடம் கொடுத்தார். இங்கேயும் அட்ரஸ் இல்லாம லெட்டர் வந்திருக்கா என்று யோசித்த சித்தார்த் குழப்பத்துடன் செண்பகம் கையில் இருந்த போஸ்டை வாங்கி பிரித்தான். அதிலும் அவனுக்கு காலையில் வந்திருந்த அதே குழந்தையின் போட்டோவே மீண்டும் வந்திருந்தது. யார் இது திரும்ப திரும்ப அட்ரஸ் இல்லாம நமக்கு போஸ்ட் அனுப்புறது? ஆபீஸுக்கு தான் வந்திருக்குன்னு பார்த்தா வீடு வரைக்கும் வந்திருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று யோசித்தவன் வேகமாக அந்த போட்டோவை கிழித்து கீழே போட்டான். அனன்யா சத்யாவை பற்றி யோசனையில் இருந்ததால் நடந்த எதையும் கவனிக்கவில்லை. ஆனால் அதில் இருந்தது மித்ரனின் சிறுவயது போட்டோ. விரைவாகவே சாப்பிட்டு முடித்துவிட்டு மித்ரன் சித்தார்த் கிழித்து போட்ட போட்டோவை கையில் வைத்துக் கொண்டு, இது ஏதோ பேபி போட்டோ மாதிரி இருக்கு, கண்ணு மூக்கு வாயின்னு தனித்தனியா இருக்கு, பசில் மாதிரி ஜாயின் பண்ணா ஜாலியா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே எடுத்து வந்த போட்டோவை ஒன்று சேர்க்க ஆரம்பித்தான். அருகில் அனன்யா ஏதோ யோசனையில் உட்கார்ந்து இருந்தாள். மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.